நமச்சிவாய. உலகெல்லாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர்ந்து சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, கார்த்திகை சோமவாரம் யாராருக்கெல்லாம் மிகப்பெரிய பிரார்த்தனைகள் உள்ளதோ, ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நடக்கணும், ஒரு ரெண்டாவது குழந்தை பிறக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை ரெண்டாவது குழந்தைக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம், அல்லது ஒரு உடல்நிலை ஆரோக்கியம், இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம், இல்லை தொடர்ந்து ஏதேனும் உடல்நிலையை சரிபட்டு வராமல் ஆஸ்பத்திரி செலவுகள், வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கலாம். அப்போது இந்த கார்த்திகை சோமவாரம் எப்போவுமே, இந்த கார்த்திகை சோமவாரம் மட்டும் சங்காபிஷேகம் மிக மிக சிறப்பு. வருஷத்தில் எல்லா சோமவாரம் வருது, எல்லா மாதமும் திங்கட்கிழமை வருது. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் விருச்சக ராசிக்கு சூரியன் வருகின்ற போது, விருச்சக ராசிக்கு சூரிய பகவான் வருகின்ற போது, அப்போ செவ்வாயுடைய வீடு இல்லையா, இது வந்து செவ்வாயுடைய வீடு. அப்போது அன்பு பக்தர்களே, முதல் சோமவாரம், இன்றைய தினம் முதல் சோமவாரம். இந்த சோமவாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சங்காபிஷேகம் நம்முடைய ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. இன்றைக்கி பிரதோஷமும் சேர்ந்து வருது. ஆகையினால் 4 மணிக்கெல்லாம் பிரதோஷ பூஜையோடு சங்காபிஷேக பூஜையும் தொடங்கப்படுகிறது. அப்படிங்க பாருங்கள், சங்கம் வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சாயந்தரம் 4 மணி முதல் சங்காபிஷேக விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. ஸோ எல்லாருக்குமான பிரார்த்தனை, குறிப்பாக என்னுடைய ஒரு சில பக்தர்கள் அவங்களுக்கான ஒரு பிரார்த்தனையை கையில் எடுத்து இன்றைக்கி சங்காபிஷேகம் பண்ணுறோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நீங்களும் உங்களுடைய அருகாமையில் ஏதேனும் சங்காபிஷேகம் நடக்குமே ஆனால், ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை வேலையில் நிம்மதி வேணும், மெயினாக வேலையில் நிம்மதி வேணும் அப்படிலாம் உங்களுக்கும் ஏதேனும் சங்கடங்கள் இருக்குமே ஆனால், இன்றைக்கி மிஸ் பண்ணாதீங்க. போய் ஒரு சங்காபிஷேகம், சிவபெருமான தரிசனம் பண்ணுங்கள். சிவனுக்கு ஒரே ஒரு தீபம், தூய்மையான நெய், சரியா, தூய்மையான நெய்யில் ஒரே ஒரு தீபம் போட்டு